இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு அட்டை எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக பிடிஎஃப் வடிவில் டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா cmchistn.com ஒரு வெப்சைட் ஆகும். சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோட் ஆகி கம்ப்ளீட்டாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இருக்கும். அதற்கு என்ரோல்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ண பிறகு பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதே மெம்பர் சர்ச் ஆர் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணக்கூடாது. மெம்பர் சர்ச் கார்டு அந்த ஆப்ஷன் தான் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் பண்ணுற ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். இதில் இவர் நம்பர் தெரிஞ்சு என்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களோட ஓல்டு ரேஷன் கார்டு நம்பர், பெனிஃபிஷியரியோட நேம், ஜென்டர், மொபைல் நம்பர், பின்கோட் நம்பர், இந்த டீட்டெயில்ஸில் ஏதாச்சும் ஒன்று வந்து செலக்ட் பண்ணி சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேஷன் கார்டு நம்பர், யுவர் நம்பர், மெம்பர் நேம், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும். நீங்கள் வந்து யுவர் நம்பர் அல்லது ரேஷன் கார்டு நம்பர் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பெனிஃபிஷியரி டீட்டெயில் எல்லாமே ஷோ ஆகும். இதிலே வந்து அவங்களோட நேம், என்ரோல்மெண்ட் பண்ண டேட், அடுத்ததாக வந்து பாலிசி இன்சூர்ட் அமௌண்ட் எவ்வளோ இன்சூர் பண்ணியிருக்கு, மெம்பருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இது வரைக்கும் கிளைம் பண்ணிருக்கலன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அதன் பிறகு ஜென்ரேட் கார்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுக்கான கார்டு வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஜென்ரேட் ஆன பிறகு தமிழ்நாடு அரசுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பிரிண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கார்டு வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஷோ ஆகும். ரைட் சைடில் டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மெம்பர் ஐடி கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதிலே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து கார்டு வந்து ஜென்ரேட் ஆகிடும். அதன் பிறகு அதை நீங்கள் வந்து ஃபைல் மேனேஜரில் போய் செக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட் டவுன்லோட் ஆகிருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.